ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செவ்வாய் தனுசு வீட்டில் வந்து அமர்ந்திருக்கா. இந்த தனுசு வீடு அப்படின்றது என்ன பாவம் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸில் எத்தனையோ ஜாதகம், எத்தனையோ ஆயிரம் ஜாதகம் பார்த்துருப்போம். இதில் ரிஷபம் பெரும்பாலும் முடிவெடுத்துக்கோங்க. இது 25 வயசில் பார்க்குற ரிஷபமாக இருந்தாலும் சரி, 55 வயசில் பார்க்குற ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 12க்கு அதிபன், 7க்கு அதிபன், லார்ட் ஆஃப் 12 and 7. அப்போ எதுக்கு இந்த தூங்காமல் கெடுத்துக்காதீங்க, மனசை சஞ்சலப்படாதீங்க, அப்படி சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. ரிஷபத்துக்கு இந்த கிரகங்கள் நல்லது மட்டுமே செய்யும். எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். வாழ்த்து. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முற்பகுதி பிற்பகுதின்னு வரும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்லும்போது புரியும். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பயிற்சி ஆகிறார். தனுசு ராசியில பயிற்சியாகக்கூடிய செவ்வாய் பகவான் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியிலேயே சஞ்சாரம் பண்ண போறார். இப்ப இவருக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி செவ்வாயோட வந்து தனுசுல இணைகிறார். இணைஞ்சு டிசம்பர் 29 இருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ஆக செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 40 நாள் இந்த இடத்துல தனுசுல சஞ்சாரம் பண்றார். புதனோடு கூடி ஏறக்குறைய 18 நாள் சஞ்சாரம் பண்றார். ஆக இந்த பலன் வந்து பாருங்க, முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு ரெண்டா சொல்லுவோம். செவ்வாய் மட்டும் தனிச்சு இருக்கும் போது என்ன விதமான பலன்களை உங்க ராசிக்கு கொடுக்க போறார், புதனோட இணைஞ்சு இருக்கும் போது என்ன விதமான பலன்களை உங்க ராசிக்கு கொடுக்க போறார் அப்படின்றது சொல்றோம். நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களை அவர் கொடுக்க தான் போறாரு. ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு பலன் முழுசும் தெரியும். ஓகே, அப்ப நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இந்த கிரகங்கள் கொடுக்க போறாங்க பார்த்துடலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செவ்வாய் தனுசு வீட்டில் வந்து அமர்ந்திருக்கா. இந்த தனுசு வீடு அப்படின்றது என்ன பாவம் அப்படின்னா அஷ்டமஸ்தானம். பொதுவாக 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் அப்படின்றது என்னென்னத்தை குறிக்குது? முதல் விஷயம் வந்து பாருங்க, ஆயுஷ், மறைக்கப்பட்ட விஷயங்கள், திடீர் நிகழ்வுகள், நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய திடீர் சடனா ஒரு பூகம்பம் வெடிக்குதுங்க, சடனாக ஒரு நடந்துருச்சுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, இப்படி சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8ஆம் பாவத்தில் என்ன கிரகங்கள் இருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 8ல் செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2 வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரிஷபத்துக்கு நல்ல காலம் அப்படின்றது இப்போ வரக்கூடிய, அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க இந்த 26, 27 தான். 28ல் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பயிற்சி ஆவார். அப்போ ரிஷபத்துக்கு 7 நாட்டு சனி வரும். அப்போ இந்த 2 வருஷம் தான் ஏதோ அத்திப்பூத்தா போல ரிஷபத்துக்கே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த செவ்வாய் 8ல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானேம்மா, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய லெவலில் நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மொதல் விஷயம் வந்து பாருங்க, ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் தயவு செஞ்சு 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறது வேண்டாம். ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறது கூட வேண்டாம். காரில் போங்க, கேபில் போங்க. என்னால் காரில் கேபில் போக முடியாது அப்படின்னா இந்த போகிற வேலையே வேண்டாம். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், ரிஷபத்துக்கு வந்து பாருங்கள், மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு 16 வருஷம் என்னோட அனலைஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எத்தனையோ ஜாதகம், எத்தனையோ ஆயிரம் ஜாதகம் பார்த்துருப்போம். இதில் ரிஷபம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. ஃபஸ்ட் லைஃப் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஃபஸ்ட் லைஃப் ப்ராப்ளமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடிமையாகவே வாழ்ந்துட்டுருக்க, கௌரவத்துக்காக, சொசைட்டிக்காக, குழந்தைங்களுக்காக, மரியாதைக்காக இப்படி ஓடியாடிட்டு இருக்க ரிஷமும் இருக்க தான் செய்கிறாங்க. அதையும் மீறி ஃபஸ்ட் லைஃப் ரொம்ப தாங்க முடியலம்மா, அவனுக்கே வந்து ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடுச்சு, இறந்துட்டான், இல்லை அவரே வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டார், வேறு லேடியோடு போயிட்டார், அதனால் நான் திருப்பி கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படல, ஏன்னா ஃபஸ்ட் லைஃப்லேயே நான் அவ்வளோ அனுபவப்பட்டுட்டேன். செகண்ட் வரும் பாருங்க, ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்குது. உண்மையாகவே என் மேலே உருக்கி பாசமாக இருந்தான், நம்பி நான் வந்து பாருங்கள் என்கிட்ட இருக்க காசெல்லாம் கொடுக்குறது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடனோடலாம் வாங்கி நான் கொடுத்துருக்கேன். அவனுக்கு வந்து நான் வட்டி கட்டின்னு இருக்கேன், எனக்கு அவனோட அன்பு மட்டுமே போதும், இப்படி சொன்ன ரிஷபம் எத்தனையோ பேர். ஓகேங்களா? அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் ஊர் உலகத்துக்கு தெரியாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அவனே இப்போ நம்மளுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்படி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ரிஷபராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னா
அவன் கூட நம்ம வந்து பாருங்க ஒரு டென்ஷன் ஆகும், இரிட்டேட் ஆகும், நிறைய தப்பு செய்வான். என்னை இப்படி ஏமாத்திரே, அதாவது உங்களை இல்லாமல் இன்னொரு லேடியோட அவன் தொடர்பு இருக்கா அப்படின் போது உங்களுக்கு அதால் டாலரேட் பண்ண முடியாது. ஐயோ நான் எவ்வளோ உண்மையாக உன்னை லவ் பண்ணேன், நீ இப்படி ஏமாத்திரே நியாயமா அப்படின்னு கேட்க போவ அவனுக்கும் உங்களுக்கும் சண்டை, மனஸ்தாபம், பிரச்சனைகள் வர இது வந்து பாருங்கள் உங்களை வெஞ்சன்ஸ் எடுக்கணும், உங்களை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை வெளியே கொண்டு வந்து உங்களை பற்றி கச்சா முச்சான் தப்பு தப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆரோக்கிய குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனம் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன தான் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். நான் முன்ன சொன்ன மாதிரி போனால் காரில் போங்க, கேபில் போங்க, இல்லை போக வேண்டாம். அதே மாதிரி இந்த இடன் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்குது, அவங்கள ட்ராப் பண்ணுறான் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை சிம்பிளாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த தப்பும் செய்யலை, அவன் தான் தப்பு. அப்போ அவனை பற்றி நீங்கள் ஐயோ அவன் அவ்வளோ தப்பு செஞ்சவன் இவ்வளோ வந்து துணிஞ்சு நிறைய விஷயம் செய்கிறான் அப்படின்னா ஐயோ அவன் பாரு நம்ம அவன் மேலே உயிராக இருந்தோம், அவனை ஏமாற்றிட்டானே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. தப்பு பண்ணதான் அவன் தான், நீங்கள் உண்மையாக நம்பினீங்க. நிறைய ரிஷபம் இப்படி வந்து கேட்குறாங்க ஜாதகம் பார்க்க வரும்போது, மேடம் இப்படி நான் ஏமாந்துட்டேன் மேடம், இன்னும் நான் அவனை நினச்சிட்டு இருக்கேன், அவன் என்னை ஏமாற்றிட்டான், நான் வந்து தப்பு செஞ்சிட்டேன், எங்கள் ஹஸ்பண்டுக்கு துரோகம் செஞ்சிட்டேன் அப்படின்னு. ஹஸ்பண்ட் இருக்கும்போதும் சரி, அவர் இறந்துட்டார், அவர் வாழும்போது நான் அவருக்கு ரொம்ப சின்சியராக இருந்தேன் அப்படின்னு குற்ற உணர்ச்சி இருக்க நிறைய ரிஷபம் இருக்கீங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் ஆல்வேஸ் ரைட். நீங்கள் எப்பயுமே ரைட்டாக இருக்க பட்சத்தில் ஆப்போசிட்டான பர்சனாலிட்டிஸ் உங்களை முதுகில் குத்தினாலும் சரி, நேராக நெஞ்சில் குத்தினா கூட சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். முதுகில் குத்துவாங்க. முதுகில் குத்துறத பெருசாக வந்து கவலையப்படாதீங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய மரியாதை கொடுத்து, அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து உங்களோட லைஃப்பில் உங்களை நீங்கள் வருத்திக்காதங்க, உங்கள் மனசு சஞ்சலம் அப்படின்றது படாதீங்க. தயவு செஞ்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க, நீங்கள் வருத்தப்படுறதுக்கு பிறந்த பர்சனாலிட்டிஸ் கிடையாது. உண்மையான அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அன்கண்டிஷனல் லவ் அது கிடைக்காது. ஆக ரிஷபத்தினோட வாழ்க்கையை சாதிக்கிறதுக்கான வாழ்க்கை தெளிவாக முடிவெடுத்துக்கோங்க. இது 25 வயசில் பார்க்குற ரிஷபமாக இருந்தாலும் சரி, 55 வயசில் பார்க்குற ரிஷபமாக இருந்தாலும் சரி, யூ பீப்புள் ஆர் பார்ன் டு வின். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி அவன் கூட ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அவன் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சா கூட தைரியமாக ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஊர் உலகத்தில் எல்லாருக்கும் இல்லாத ஒன்றும் இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி காயின் ஹஸ் டூ சைட்ஸ் இல்லைங்களா? அப்போ நீங்கள் மட்டுமே தப்பு பண்ண மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியில் உங்களை நீங்களே வதச்சிக்காதீங்க, உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்காதீங்க. இது என்னோட அட்வைஸ். ஓகேங்களா? பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் கவலைப்பட வேண்டியது ஒன்று இருக்குது, ஆரோக்கியத்தில் கவனம். ஓகேங்களா? வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம். ரொம்ப சிம்பிள். இந்த இடன் சீக்ரசிஸ் அதெல்லாம் தூக்கி போடுங்க. பெருசாக யோசிக்கணுன்ற நெசசிட்டியே கிடையாது. சரி, அதுக்கும் மேலே செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா 12க்கு அதிபன், 7க்கு அதிபன், லார்ட் ஆஃப் 12 and 7. அப்போ எதுக்கு இந்த தூங்காமல் கெடுத்துக்காதீங்க, மனசை சஞ்சலப்படாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா, அந்த 12ஆம் பாவம் அப்படின்றது மோட்ச வரையஸ்தானம். நிறைய ரிஷபம் இந்த மாதிரி யோசித்து தூங்காது, நல்லா சாப்பிடாது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், கோயிலில் போய் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறது, அழுதுகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. நீங்கள் வந்து சாதிக்க பிறந்தவங்க, சாதிப்பீங்க. பழசெல்லாம் தூக்கி ஒரு கெட்ட கனவாக தூக்கி மூட்டை கட்டிட்டு நிம்மதியாக இருங்க. அதுக்கு மேலே கலத்திர ஸ்தானாதிபதியோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி லைஃப்லேயே இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க ரிஷபம் வந்து பாருங்கள், இவன் வந்து இது வந்து என்ன ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா வெளியே தெரிய வருது. அப்படின்போது குடும்பத்தில் ஒரு சில விதமான குழப்பங்கள், கணவருக்கும் உங்களுக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள். நீங்கள் ரிஷபராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் மனக்குழப்பங்கள், மனசஞ்சலங்கள், ஒரு அடமெண்ட் ஆர்குமெண்ட்ஸ், நீங்கள் 2 பேச அவங்க 20 பேச, நீங்கள் 20 பேச அவங்க 200 பேச, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ ரொம்ப சிம்பிள். இது வந்து குடும்ப, அதாவது லைஃப் பார்ட்னருக்கு மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள், அமைதியாக இருங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா பெரிய லெவலில் நம்மளுக்கு கெட்டது எதுவுமே நடக்காதுங்க. டோன்ட் வரி. ஓகேங்களா? இது செவ்வாய் தனித்து இருக்கும்போது கொடுக்கக்கூடிய பலன்கள். முற்பகுதியில், பிற்பகுதியில் புதன் வந்து சேர்றான். புதன் 8ஆம் பாவத்தில் வந்து சேர்றான். புதன் 8ஆம் பாவத்தில் வந்து சேர்றான் அப்படின் போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேலே என்னோட ஹிடன் சீக்ரசிஸ் இருக்குது, ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு நான் நிறைய லெவலில் கடன் வாங்கி கொடுத்துட்டேன், அவன் துரோகின்னு தெரிஞ்சுட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? இப்போ அவன் துரோகின்னு தெரிஞ்சோம் தெரியாத மாதிரி நல்லபடியாகவே பேசி அவங்ககிட்டருந்து திருப்பி வாங்குறதுக்கு பிளான் பண்ணுவேன். இந்த சாதுரியத்தை, இந்த புத்திசாலித்தனத்தை, இந்த டாக்டிக்ஸை உங்களுக்கு ஆப்வியஸ்லி புதன் கொடுப்போம். புரியுதுங்களா? என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், என்னோட பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் என்னோட பார்ட்னர் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நான் டேக்கிள் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கும் மேலே புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2 மற்றும் 5க்கு அதிபன், தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் வந்து அதிபன். நல்லா சாதுரியமாக பேசுவோம், என் பேச்சில் இனிமை இருக்கும், என் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் மேலோங்கும். அதனால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் அதெல்லாம் இருக்கும். 5க்கு அதிபன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னாலையும் செயல்கள்னாலையும் நான் குழந்தைங்க ரீதியாக, எனக்கு பிள்ளைங்க ரொம்ப தொல்லைங்களாக இருந்தாங்க,
பிள்ளைங்களால் நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானேன், அதை சாதுரியமாக டீல் பண்ணுறேன். பூர்வீகத்தில் சொத்து பத்து நிறைய இருக்குது. என்னுடைய ஒரு யுக்தியினால் நான் என்ன பண்ணுறேன், இந்த சொத்து பற்றி எனக்கு வரத்துக்கான ஒரு ஆப்ஷனை, ஒரு மெத்தடாலஜி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், கண்டுபிடிக்கிறேன், அது பிரகாரம் போகிறேன். அந்த சொத்து பற்றி எனக்கு வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஆக இந்த புதன் வந்து சேர்ந்த பின்னாடி அங்கே மனசு சொல்கிற பேச்சை கேட்காம புத்தி சொல்கிற பேச்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்க ஆரம்பிப்போம். ரிஷபம் எப்பயுமே மனசு சொல்கிற பேச்சை தான் கேட்கும். மனசு என்ன தோணுதோ அதுதான். புத்தி சொல்கிற பேச்சை எப்பயுமே கேட்காது. அப்படிப்பட்ட ரிஷபமே புதன் இணையும் போது புத்தி சொல்கிற பேச்சை கேட்டு உறவுகளில் இருக்க சிக்கல்ல இருந்தெல்லாம் வெளியே வர முடியும், மன உளைச்சல்ல இருந்து வெளியே வர முடியும். புதிய சவால்கள்லாம் சந்திச்சாலும் அந்த சவால்களை எதிர்கொண்டு அதில் ஜெயிக்கவும் முடியும் அப்படின்றது நினச்சிக்கோங்க. அப்படின்றது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆக தனித்திருக்க செவ்வாய் என்ன விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவோம், புதனோடு சேரும் போது அது எப்படி ப்ளஸ்ஸாக மாறுது, எப்படி நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றணும், அதுக்கு புதன் எந்த விதத்தில் சப்போர்ட்டிவாக இருப்பான் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. ரிஷபத்துக்கு இந்த கிரகங்கள் நல்லது மட்டுமே செய்யும், எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். வாழ்த்து. இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இப்போ ஒரு சிலர் வந்து பாருங்கள், நாங்கள் வாழ்க்கையில் திருமணத்தை நோக்கி நகர்றோம், இல்லை எங்களுக்கு லைஃப்பில் ஹிடன் சீக்ரஸிஸ் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சீக்ரஸி வெளியே தெரிஞ்சுடுமோன்ற பயம் இருக்குது, ரெண்டாவது திருமணத்தை நோக்கி போகிறோம், இல்லை குடும்பத்தில் பூர்வீக சொத்து பத்து நிறைய இருக்குது, அந்த சொத்து பற்றி எங்களுக்கு வருமா வராதா, இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.